ரொம்ப ரொம்ப ஹெல்தியான ராகி உருண்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? முதல் நாள் நைட்டே நான் 1 கப் அளவுக்கு ராகியை ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். இந்த ஸ்வீட்டுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே பாசிப்பருப்பை ஊற வச்சுக்கிட்டேன். தேங்காய் இதுக்கு முக்கியமாக தேவை. 1 கப் அளவுக்கு தேங்காவை துருவி எடுத்துக்கிட்டேன். 1 கப் அளவுக்கு தேங்காவை வந்து குட்டி குட்டி பீசஸாக நறுக்கி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஊற வச்ச ராகியை வந்து நல்லா மிக்சியில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு ஸ்வீட்டுக்கு வந்து நான் ஒரு 3 கருப்பட்டியை பாகு காய்ச்சி எடுத்துக்கிட்டேன். அந்த பாகை ஆற வச்சுட்டு அந்த அரைச்ச பேஸ்ட்டு கூடயே சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ அதிலே நம்ம ஊற வச்ச பாசிப்பருப்பையும் வந்து சேர்த்துக்கலாம். அப்புறம் அந்த துருவின தேங்காய், நறுக்கி வச்சுருக்க தேங்காய் அதையும் சேர்த்துட்டு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டேன். ஸோ மிக்ஸ் பண்ண நல்லா இந்த மாதிரி கெட்டியாகிக்கிட்டே வரும். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, இல்லைனா ரொம்ப அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபைனலாக இந்த மாதிரி நல்லா திக்கான பேஸ்ட்டில் வந்து வந்துடும். இப்போ எடுத்து அதை ஆற வச்சுட்டு கையில் வந்து கொஞ்சம் ஆயிலோ இல்லைன்னா நெய்யோ அப்ளை பண்ணிவிட்டு கொலக்கட்டை மாதிரியும் பிடிச்சிக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்லேயும் வந்து பிடிச்சிக்கலாம். ஸோ ரவுண்டாக உருட்டும் போது ரொம்ப நல்லா பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்தோம்னா ஒரு சூப்பரான ஹெல்தியான ராகி உருண்டை வந்து ரெடி ஆயிடும். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், கொஞ்சம் பொறுமை வேணும். ஆனால் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சு அப்படின்றத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.